ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஃபிச்சர். இந்த வீடியோவில் வந்து நம்ம கமாண்ட் லைன் இன்புட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலலாம் ஒரு எக்ஸாம்பிளோடு இதை பார்க்கலான்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ கமாண்ட் லைன் இன்புட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நம்மளோட ப்ரோக்ராமில் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஜாவாவில் வந்து நம்ம இன்புட் வந்து ரெண்டு விதமாக வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கலாம். ஒன்று வந்து கமாண்ட் லைன் இன்புட்டு, இன்னொன்று வந்து இன்ட்ராக்டிவ் இன்புட்டு. இன்ட்ராக்டிவ் இன்புட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலலாம் வந்து நான் பஃபர் ரீடர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வாங்கியிருப்பேன். அதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் இன்புட்டு. கமாண்ட் லைன் இன்புட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து உங்களோட இன்புட்டை கொடுப்பீங்க. ஓகே, நீங்கள் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயந்தான் தெரிஞ்சுக்கணும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதாவது இன்புட்னால் என்னென்னா, நம்ம அந்த ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டேட்டா வேல்யூ தேவை, நம்ம யூசர்கிட்டேருந்து என்ன டேட்டா வேல்யூவை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்புட்டு. ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன வந்து ஒர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அவுட்புட் என்னென்னா ரிசல்ட்டு, நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்ல அந்த ஒர்க்கோட ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து உங்களோட அவுட்புட். அதை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறோன்னா அதுதான் வந்து நம்மளோட அவுட்புட்டு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அதோட இன்புட் என்ன, ப்ராசஸ் என்ன, அவுட்புட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமோட இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துருக்கோம். ஸோ இதோட இன்புட் வந்து 2 நம்பர். யூசர் கிட்டேருந்து 2 நம்பர் வாங்குவோம். அதான் அதோட இன்புட். இதோட ப்ராசஸ் என்னென்னா, அந்த வாங்கின 2 நம்பரையும் ஆட் பண்ணுவோம். அதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் என்னென்னா, இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் தான் வந்து நம்மளோட அவுட்புட். ஜாவா ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். கிளாஸு, அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பீங்க. ப்ரோக்ராம் ரிலேட்டடாக ஒரு நேம் கொடுங்க. அதுக்கு உள்ளார வந்து மெயின் மெத்தட் இருக்கும். அந்த மெயின் மெத்தட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். அதில் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸும் யூசர் டிஃபைன்டு மெத்தடும் இருக்கும். இதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்புட்டை தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த இன்புட்டை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அந்த கண்டெய்னரை தான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு 2 வேரியபிள்ஸ் வேணும். 2 நம்பரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு, யூசர்கிட்டேருந்து 2 நம்பர் வாங்குவோம்ல இன்புட்டை, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேரியபிள்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அதை 2ஐயும் ஆட் பண்ணுவோம். அந்த ஆட் பண்ணுற மெத்தடை தான் வந்து யூசர் டிஃபைன் மெத்தடை தான் வந்து இங்கே மெத்தட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து நம்மளோட ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணுவோம். அதாவது நம்மளோட அவுட்புட்டு. அதுவும் வந்து யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் கீழே வரும். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். Notepad++ எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் தான் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாஸுக்கு வந்து நேம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தட் இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதில் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுன்னு இதில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வந்து நம்ம யூசர் வந்து இன்புட் கொடுக்கலாம். அந்த இன்புட் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதாவது ஸ்ட்ரிங் டைப்பில் ஆர்குமெண்ட்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ கொடுக்குற இன்புட் வேல்யூ வந்து சேவ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேரியபிளில் வைக்க முடியும். இப்போ வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸுங்கிறதுனால இப்போ 2 நம்பர் வேணும். அதை ஆட் பண்ணி நான் 3வது வேரியபிள் வைப்பேன். ஸோ 3 நம்பர் வந்து நான் இன்புட் டைப்பில் இன்டிஜர் டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எப்படி நான் எடுக்கிறேன்னு பாருங்கள். அந்த ஆர்குமெண்ட்ஸோட 0 இண்டெக்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கும். இது வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுங்கிறதுனால நான் வந்து integer.parseInt யூஸ் பண்ணி அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நம்பர் 1ல் வைக்கிறேன். இப்போ என்னோடய அடுத்த இன்புட் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் 1 இண்டெக்ஸ் 1ல் இருக்கும். அதை எடுத்து அதுவும் ஸ்ட்ரிங்காக வரும். அதை வந்து நான் வந்து இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணி நம் 2ல் வைக்கிறேன். இதான் என்னோடய இன்புட் பார்ட். இதான் இது வந்து நம்ம கமாண்ட் லைன் இன்புட்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணுறேன். sum is equal to num1 + num2. அதுக்கப்புறம் system.out.println என்னோடய அவுட்புட் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதோட நம்ம ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. ப்ரோக்ராமை வந்து .java எக்ஸ்டென்ஷனோடு சேவ் பண்ணுங்கள். அப்புறம் ரன் பண்ணுறதுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி கம்பைல் பண்ணுறதுனா, javac ஸ்பேஸு ஃபைல் நேம் .java
உங்களுக்கு எரர் எதுவும் வரலன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இப்போ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் எக்ஸிக்யூட் ஆனோன்னே இப்போ நீங்கள் வந்து கமாண்ட் லைன் இன்புட் நம்ம கொடுக்க போகிறோங்கிறதுனால இப்போ ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களே அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் இது வந்து நம்ம அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்மளோட இன்புட் என்னென்னா 2 நம்பர் கொடுக்கணும் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பைல் பண்ணுறேன் ஜாவா சி என்னோட add.javaன்னு என் ஃபைல் நேமு. எனக்கு எரரில் நெக்ஸ்ட் லைன் வருது. திரும்ப ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் வந்து ஆடுன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு நான் 2 இன்புட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் டைப் பண்ணோன்னே எனக்கு வந்து சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு நான் கொடுத்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கமாண்ட் லைன் இன்புட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து நம்மளோட மெயின் மெத்தடில் வந்து எப்பொழுதுமே ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளார ப்ரோக்ராம்குள்ளே ஹேண்டில் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து கமாண்ட் லைன் இன்புட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸு, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன் ஆடுன்னு. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் மெத்தடு. இதில் பப்ளிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நீங்கள் அவுட் சைட் த கிளாஸ் வந்து உங்கள் ப்ரோக்ராமை வந்து கால் பண்ணணுன்னா நீங்கள் பப்ளிக்னு கொடுத்தா தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்னு எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம கிளாஸ் நேமை யூஸ் பண்ணியே வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் அதுக்காக ஸ்டாட்டிக்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வாய்டு எதுக்காகனா இந்த மெத்தட் வந்து எதுவும் எந்த வேல்யூயும் ரிட்டர்ன் பண்ணல. ஸோ வாய்டு. அதுக்கப்புறம் மெயின்ன்றது கீவேர்டு. இந்த மெயின்ங்கிற கீவேர்ட்லேருந்து தான் உங்களோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு கமாண்ட் லைன் இன்புட்டுக்காக தான் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது அப்நார்மலாக டெர்மினேட் ஆகாமல் நார்மலாக டெர்மினேட் ஆகிறதுக்காக இந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிடுங்க மெயின் மெத்தடில். அதுக்கப்புறம் இன்டிஜர் டைப்பில் நான் 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். num1 num2 சம்மு. இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணோன்னே இன்புட்டை டிக்ளேர் பண்ணோன்னே நம்மளோட பேக் எண்டில் என்ன ஆகும்னா மெமரி வந்து அலோகேட் ஆகும். 3 வேரியபிளுக்கும் அந்த மெமரி அலோகேட் ஆகும். 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும் 3 வேரியபிளும். அதுக்கப்புறம் என்னோடய அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது என்னோடய ப்ரோக்ராமில். அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கமாண்ட் லைனில் வந்து கொடுத்த இன்புட்டை வந்து கெட் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் ஆஃப் 0 இண்டெக்ஸில் இந்த என்னோடய ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்து அதை வந்து நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நம்பர் 1 வேரியபிளில் வந்து நான் வைக்கிறேன். இப்போ num1ல் இருக்க 0 வந்து எனக்கு ஓவர் ரைட் ஆகி என்னோடய ஃபஸ்ட்டு நம்பர் வந்து அதில் ரீப்ளேஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எடுக்கிறேன். அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அதை num2ல் வைக்கிறேன். ஸோ எனக்கு num2 வந்து ஓவர் ரைட் ஆகி 0 ஓவர் ரைட் ஆகி நான் கொடுக்குற வேல்யூ வந்து அங்கே என்ட்ரு ஆகிடும். அதுக்கப்புறம் என்னோடய ப்ராசஸ்ஸு sum is equal to num1 + num2. ஸோ மெமரியில் அந்த 2 வேரியபிள் இருக்க நம்பர் 2 ஆட் ஆகி இப்போ எனக்கு சம்முன்ற வேரியபிள் இருக்க 0 ஓவர் ரைட் ஆகி அங்கே வந்து என்னோடய டோட்டல் வந்து என்ட்ரு ஆகிடும், ரீப்ளேஸ் ஆகிரும் 0 ஓவர் ரைட் பண்ணி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். system.out.printlnல sum of 2 numbers equal toன்னு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் சம்முன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சம்முன்ற வேரியபிளில் போய் மெமரியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும். அந்த வேல்யூ எடுத்து எனக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.